உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி எதை பற்றினா, சில தினங்களுக்கு முன்பு மதுரை மேலூரில் ராமபிரசாத் ஒரு பையன் அடித்து கொலை செய்யப்பட்டான். அந்த கொலையை கண்டித்து ஒரு போராட்டம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடத்தினாங்க மேலூரில். அப்போ பல தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டு அவங்க கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல விஷயம். அந்த குடும்பத்துக்கு நீதியை பெற்றுக் கொடுத்ததில் எல்லாத்துக்கும் அதில் நாங்கள் உடன்படுகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா தலைவர்களும் யாரும் குறை சொன்னதுக்கு இல்லை. குறிப்பாக யூடியூப் சேனலில் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தூத்துக்குடியை சார்ந்தாங்க. இந்த டோல்கேட்டில் வழிப்பறி கொள்ளையடிப்பாங்க. அவங்களாம் இந்த டோல்கேட்டில் கொள்ளையடிக்கிற ஒரு டீமு குறிப்பாக போய் அந்த டோல்கேட்டில் வழிப்பறி பண்ணிக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க யாரை பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நான் இருக்கங்குடிக்கு போனேன், நீ எங்கே போனீங்களோ அந்த விஷயத்த பேசுங்க. அந்த மக்களுக்கு உண்டான நீதியை பெற்றுக் கொடுக்க உண்டான வழியை செய்யுங்க. தேவையில்லாமல் இன்னொருத்தனை சீண்டிக்கிட்டு கூடாது. சரியா? யார் தலித்து? நீங்கள் தான் தலித்து. 1300 காலத்துலேருந்து நீங்கள் அடிமையாக இருந்தவங்க. யார் பண்ணி யாரை கூட்டிட்டு வந்தீங்க? நில உடைமையாளர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் நில உடைமையாளர்கள். தெரிஞ்சுக்கோங்க. சொந்த நிலத்தில் பாடுபட்டு அவங்கக்கிட்ட கூலி வாங்கி அவங்கக்கிட்ட சாப்பிட்டவங்க, கொத்து வாங்கி சாப்பிட்டவங்க. நீங்கள் எல்லா சமூகமும் மல்லர் வேளாளர் வீட்டில் நெல் விளைஞ்சி அந்த நெல்லை பல சமுதாயங்களுக்கு கொடுக்கும் பரம்பரை தேவேந்திர வேளாளர் பரம்பரை. சரிங்களா? நாங்கள் வெள்ளைக்கார ஆட்சியிலையும் சரி, நாங்கள் நில உடைமையாளர்களாக இருந்தோம். நீங்கள் விஜயநகர பேரரசு படையப்புக்கு அப்புறமும் நீங்கள் அடிமைகளாக தான் இருந்தீங்க. சரிங்களா? அவங்க வீட்டுக்கு காவல் காத்து அடிமை வேலை செஞ்சு கொண்டு இருந்தவர்கள் தான் நீங்கள். சரியா? நீங்கள் யாரை பார்த்து பண்ணை அடிமைகள்னு சொல்கிறீங்க? விவசாயி. சரிங்களா? கொள்ளையடிக்கலை, கொலை பண்ணலை, வழிப்பறி பண்ணலை. சரியா? உழைப்பாளி. கொள்ளையடிக்கிற கொலைகார கொலை பண்ணுற உங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது உழைச்சி சாப்பிட்ற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? யார் தலித்து? நீ தலித்து, நீங்கள் தலித்து. நீங்கள் தலித்துன்னு சொல்கிற உன் மனப்பான்மை கொண்ட எல்லாரும் தலித்து. வீர பரம்பரை. சரியா? அது போக நீ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தன் வந்தான், எங்கள் புனிதமான தலைவரை உரிமையில் இதோடு பேசுகிற அவரை பேசுகிறா மட்டும்தான் உனக்கு வாழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு வயிறு வளர்க்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் சமுதாய இளைஞர்களை கரெக்டாக வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இதன் மூலமாக நான் என்ன செய்தேன்னா, தேவேந்திர வேளாளர்கள் இளைஞர்களுக்கு தாய்மார்களும் சரி, தாய்மார்களே, நம்ம சமுதாயத்துக்காண்டி உண்மையாகவும் கரப்படாமல் இருக்கிறது ஒரே தலைவர் டாக்டர் ஐயா தான். அதனால் இனி வரும் காலங்களில் டாக்டர் ஐயா மாதிரி ஒரு ஆள் நம்ம எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக அவர் மூலமாக கை காட்டுற ஒரு ஆள் போனால் மட்டும்தான் நமக்கு உண்டான விடுதலையும் நமக்கு உரிமைகளையும் நம்ம பெற முடியும். இதை புரிஞ்சுக்காங்க. யார் நமக்கு எதிரிகள் நம்ம வீட்டில் உள்ள யாரை எதிரி நினைக்கிறோம் அவங்க தான் நமக்கு கரெக்டாக இருக்காங்க, நம்மளை கரெக்டாக வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க, நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும். இந்த தலித்து அது எதிர்த்து பேசுகிறதை இதெல்லாம் நிறுத்திக்கணும். தமிழக அரசாங்கம் இதை பார்த்துக்கிட்டு இனிமேல் கை கட்டி வாய்விட்டு கூட உடனே அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் புதிய தமிழ் கட்சி சார்பாக பல இதை சந்திக்க நேரிடும். பார்த்துக்காங்க. வணக்கம்.